என்றால் அதற்கு ஒரு நாம ரூபமானது வேண்டும். ஆக எந்த ஒரு பொருளும் அதிஷ்டானமாக இருந்தாலும் அது பயன்படுத்துவதற்கு நமக்கு நாமரூபம் வேண்டும். அந்த நாமரூபந்தான் இறைவனோடு வழிபடும் பொழுது அந்த நாமரூபம் உடன் கூடியவன். அதனால் அந்த ஈசனிடமிருந்து வந்ததுன்னு சொன்னால் நம்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்க்க வேண்டும். உருவத்துடன் கூடிய ஈசனை அல்ல. சங்கு சத்திர கடாதாரியாக இருக்கின்ற ஈசனை இது குறிப்பது அல்ல. இது லோக மகேஸ்வரனாகவும் வேத்தி என்னை நம்ம 3வது ஸ்லோகத்தில் உலகத்திற்கு எல்லாம் ஈசனாக என்னை யார் அறிகிறார்களோ, இப்படி யார் அறிகிறார்களோ அவர்கள் அகம்மூடக மதிமயக்கம் அற்றவர்கள் அல்ல. யாரு மர்த்தியேசு மனித லோகத்தில் மனித பிறவியில் சர்வ பாபைகி பிரமுச்சதேங்கிறார். எல்லா பாபங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் என்று கூறிய பகவான், நானே அனைத்துமாக இருக்கின்றேன். அதுதான் விபூதி மகிமை. இறுதியாக நம்ம பார்த்தது, நானே தவம் செய்கிற இடத்துல என்ன குணங்கள் இருக்கின்றதோ அதுவும் நானே என்று பகவான் கூறினார். சிந்திக்கின்ற ஆற்றல் உடையவனாக நான் இருக்கின்றேன். சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானசக்தியாக நான் இருக்கின்றேன். புத்தியமானாக சாமர்த்தியத்தால் பெறும் அறிவு ஞானம். அந்த ஆத்ம பொருளை எளிதில் ஒரு மனிதன் புரிந்துவிட்டால் அவனிடத்தில் இருக்கின்ற முக்தியாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சமமாக பொறுமையாக நான் இருக்கின்றேன். யாரால் சத்தியம் பேசினால் சத்தியமாக நான் இருக்கின்றேன். இந்திரிய கட்டுப்பாடு, புலனடக்கம், மனதடக்கம், அவை அகிம்சா, சமதா, திருப்தி, தானம், யசக அசக அப்படின்னு சொன்னார். புகழ்ச்சி, இகழ்ச்சி, அனைத்து பவகன்னு அந்த இடத்துல அனைத்து பொருள்களுக்கும் பிறப்பிடமாக நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தானமும் நானே அப்படின்னு சொல்கிறார். தானம் கொடுக்கிறவனும் நானே, தானம் வாங்கினவனும் நானே, தானம் செய்கின்ற மனநிலையும் நானே என்று பகவான் கூறுகிறார். தானம் சொல்கிறார். யசகன்னா சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, தர்மத்தை ஒற்றிய கர்ம நேதாக கீர்த்திகி அப்படிங்கிறார். தர்மத்தின் காரணமாக அடையப்படும் புகழ். அந்த புகழ் தர்மத்தின் நல்ல காரியங்களை செய்தோ அல்லது நல்ல குணங்களை கடைபிடித்தோ நல்லதை செய்தோ நமக்கு ஒரு பெயர் வரும். அது புகழ்னு பேர். அந்த புகழ் இறைவனுடைய கிரேஸ், இறைவனுடைய அருள் இருந்தால்தான் புகழாக வரும். புகழுங்கிறது ஒரு போற்றக்கூடிய ஒன்று. ஆனால் அது நற்காரியத்தின் மூலமாக நாம் ஒருவர் புகழை அடைகிறார் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். இதில் புகழ், ஒரு தானம் செய்கிறதுனால ஒருத்தர் புகழை அடையலாம். நல்ல குணங்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் புகழை அடையலாம். நல்ல நடவடிக்கை இருக்கிறதுனால ஒருத்தர் புகழை அடையலாம். நல்லவற்றை செய்வதனால ஒருத்தர் புகழை அடையலாம். அதே சொல்கிறார். அந்த எதுவுமே அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இறைவனே. அந்த நல்லது என்பது இறைவனால் வகுக்கப்பட்டது அப்படிங்கிறார். தர்மத்தில் ஒருவன் வழி நடக்கும் பொழுது அவன் மதிக்கப்படுகிறான். அது என்று சொல்கிறார். அதர்மத்தில் ஒருவன் சென்றால் அவன் மதிக்கப்படுவதில்லை. அப்புறம் அயசகங்கிறார். அயசன இகழ்ச்சி, புத்தியின்மை என்பது பொருள். அயசகன்னா இகழ்ச்சி. இகழ்ச்சினா புகழுக்கு ஆப்போசிட். அதுவும் நானே. இது அதர்மத்தின் காரணமாக செய்யப்படும்போது மற்றவனால் இகழப்படுகின்றான். ஆனால் அதர்மமும் என்னிடமிருந்து தான் வந்தது. அதர்மத்தை செய்கிறவனும் நான் எது தவறு எது அதர்மம் என்பதை மக்கள் அறிவதால் அந்த அதர்மம்
செய்பவன் மக்களிடத்தில் இகழ்ச்சி அறையப்படுகின்றான். தர்மம் செய்கிறவன் மக்களிடத்தில் புகழப்படுகின்றான். அந்த அதர்மம் செய்யும் பொழுது அந்த இகழ்ச்சியை படைத்தவனும் நானே அப்படிங்கிறார். அப்போ தர்மம் அதர்மம்ங்கிறதும் இறைவனுடைய செயல்தான். அவங்களுக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? செயலை பொறுத்துன்னு சொல்கிறார். நீ அகிம்சையை கடைபிடித்தால் தானம், பொறுமை, தவம், மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, இதெல்லாம் எதை குறிக்கிறது? தனிப்பட்ட மனிதனுடைய குணங்கள், செயல்களை குறிக்கின்றது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம ஏதாவது நல்லது பண்ணால் நம்ம அகங்காரம் தேவையில்லை. எல்லாமே அந்த பரமேஸ்வரனுடைய அருள். மற்றவர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மனம் எல்லோத்துக்கும் வராது. அது ஈஸ்வரனுடைய அருளினால தான் கொடுக்குங்கிற மனம் வரும். ஆனால் அதுவே தகுதிக்கு தகுந்து தானம் செய்ய வேண்டும். தகுதிக்கு மீறி நம்ம தானம் செய்தால் நம்ம மற்றவர்களிடம் தானம் வாங்க வேண்டி வரும். ஆனால் தானம் என்பதே இறைவனுடைய கிரேஸினால் வருவது. இதில் பகவான் இதில் சொல்கிறார். சொல்கிறார், ஞானம் என்ற அந்த இடத்துல பொறுமை. ஒருவன் வயதாலும் அடித்தாலும் மாறாத மனம் உள்ளவன் பொறுமையுடையவன். மானம் அவமானத்தினால பொறுமையாக இருக்க வேண்டும் சொல்றார். ஞானம்ங்கிறது என்ன? தக்க சமயத்தில் செய்ய வேண்டியவற்றிலும் அறிய வேண்டியவற்றிலும் விவேகத்துடன் செயல்படுதல். எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் செய்வது இறைவனுடையது. இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆகையினால் நம்ம எவ்வளவோ பகவான் எல்லாம் நான் தான், அனைத்திலும் நானே இருக்கின்றேன் என்று இதில் பகவான் சொல்கிறார். எல்லாவற்றிலும் நானே இருக்கின்றேன். மீண்டும் நம்ம சென்ற இதில் அத்தியாயத்து நேற்று தொடங்கணும். மகர்ஷய சப்தபூர்வே, இவ்வுலகில் இந்த பிரஜைகள் எவரிடமிருந்து வந்ததோ அந்த முதல்வரான 7 மகரிஷிகளிடம் 7 மகரிஷிகளும் மனுக்களும் சாமர்த்தியத்தை உடையவராய் என் மனதிலிருந்தே உதித்தவர்கள் அப்படிங்கிறார். சப்த ரிஷிகள் மனுக்கள் இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவர்கள். அதிலிருந்து தான் மக்கள் பிரஜைகள் தோன்றினார்கள். அந்த தோன்றியவர்கள் அவர்கள் நானே என்னென்று பகவான் இதில் கூறுறார். அதாவது மகரிஷிகளும் மனுக்களும் என்னிடமிருந்தே வந்தனர். வைவஸ்வர மண்வந்தரே அப்படிம்பாங்க. மனுவில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு மனு தோன்றியதாக சொல்லுவாங்க. இந்த யுகத்துக்கு வைவஸ்வர மண்வந்தரே. அது சங்கல்பத்தில் கூட வைவஸ்வர மண்வரே மேரே கலியுக பிரதம வரிசை பரதகண்டே மேரோ தட்சிண பாஸ்வே அஸ்வின் மெம்பே விவகாரியே சம்பத்சராளா மத்தியே அந்த வருடம் ரிஷி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது இந்த வைவஸ்வர மனு அப்படிங்கிற ஒரு மனு. ஒவ்வொரு கல்பத்திலும் துவக்கத்தில் 7 ரிஷிகள் தோற்றப்படுகிறார்கள். முதல் கல்பத்தில் தோன்றிய மகர்ஷயக சப்தபூர்வை 7 ரிஷிகளும் என்னிடமிருந்து தான் வந்தது அப்படிங்கிறார். சப்த ரிஷிகள் சப்த கன்னிகள் அப்படிங்கிறார். அதனால் இந்த ரிஷிகள் அப்படிங்கிறவங்க பிறக்கும் பொழுதே ஞானத்துடன் பிறந்திருக்கிறார்கள். 7 ரிஷிகள் பிருகு முதல் 7 ரிஷிகள்னு பகவானில் சொல்லிட்டாரு. எந்த 7 பேர்னு சொல்லலை. அந்த 7 ரிஷிகள் என்னிடம் தோன்றினான்னு சொல்கிறார். அதில் முதலில் வருவர் பிருகு மகரிஷி, பிருகு ரிஷி. மரீஷி 2வது, 3வது அத்ரி மகரிஷி, புலஸ்த மகரிஷி, புல மகரிஷி, கிருத்து மகரிஷி. அதே இந்த இடத்துல 1 2 3 4 5 6 பிருகு, மரீஷி, அதிஷி, புலஸ்த ரிஷி, புலக ரிஷி, கிருத்து ரிஷி. 7 ரிஷி ஒவ்வொரு யுகத்திலும். அப்புறம் மகரிஷி வசிஷ்டர் வியாசர் இவங்களாம் இல்லைன்னு சொன்னால் அவங்க அடுத்த யுகத்தில் வந்தவர்கள். இது மகரிஷி. அதுக்கடுத்து சொல்கிறாரு
மனவஸ்ததா அது மாதிரி மனுக்கள் அப்படிங்கிறார். சத்வாரக 14 விதமான மனுக்கள் நான் ஆளுகின்றன. புராணப்படி ஒவ்வொரு கல்பத்திலும் 16 விதமான மனுக்கள் தோன்றுகின்றன. இப்பொழுது வைவஸ்வர மனு ஆட்சியில் நாம் இருக்கின்றோம். 4ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோம். மனுவேனா வைவஸ்வதான் என்று நான் வைவஸ்வரன் மனுக்கு உபதேசித்தேன். அவர் தன்னுடைய சிஷியர் பிருகுக்கு உபதேசித்தார். அந்தவர் விவஸ்வானுக்கு உபதேசித்தார். அந்த வைவஸ்வர மனு அவருடைய ஆட்சியில் பிரம்ம ஸ்வரூபமான ருத்ரஸ்வரணன், தர்மஸ்வரணன், சத்தியஸ்வரணன் இவர் 4 பேர் இருக்கிறாங்க. சத்வாரகன் அந்த இடத்துல 4 அப்படின்னு அர்த்தம். 4 மனுக்களாக நான் இருக்கின்றேன். இவர்கள் எதிலிருந்து தோன்றியவர்கள்? பகவானில் முக்கியமான மானசா ஜாத்தாக இவர்கள் இறைவனுடைய மனதிலிருந்தே சங்கல்ப மாத்திரத்திலேயே என்னிடம் இருந்து என்னுடைய நினைத்தாலே அவர்கள் தோன்றக்கூடியவர்கள். அதனால் புராண இதிகாசங்களில் நம்ம பார்த்துருக்கோம். வைவஸ்வரன் முதலில் தோன்றினார். ரிஷிகள் இவர்கள் தோன்றினார்கள். அதிலிருந்து ரிஷிகளிடமிருந்து இந்த மனுஷலோகம் மனிதர்கள் தோன்றினார்கள். அதனால் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ரிஷி கோத்திரம் உண்டு. என்ன ரிஷி அவனு கோத்திரமும் இதில் உண்டு. இவ்வாறு அனைத்து ஜீவராசிகளும் இறைவனிடமிருந்தே இதில் தோன்றினார்கள் சொல்கிறார். அவர்களை பகவான் அறிவுடையவர்கள் என்று இதில் அழைக்கிறார். என்னிடமே சித்தத்தை வைத்தவர்கள், என்னிடமே லயம் அடைந்தவர்கள். அது விஷ்ணுவான பரமேஸ்வரன், விஷ்ணுவான என்னுடைய சாமர்த்தியத்தை என்போன்ற சக்தி உடையவர்கள். இவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள்னால் பிறக்கும் பொழுது என்ன, இவர்கள் என்னிடத்திலேயே மனதை வைத்தவர்கள், என்னையே நினைத்து தியானம் செய்தவர்கள். இப்போ ரிஷிகள் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள் அதிலவே இருந்திருப்பாங்க. உபதேசிக்கிறது, சிஷ்ய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துறது, இதெல்லாம் அவர்கள் எந்த நேரமும் என்னையே அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள், என் மீதே அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள் சொல்கிறார். பிருகு முதலிய 7 பேரும் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். பிருகு முதலிய 7 ரிஷிகளும் சென்ற காலத்தை சேர்ந்த 4 மனுக்களும் அவர்கள் என்னிடமிருந்தே வருகிறார்கள். அவர்கள் என் மீதே கருத்தை செலுத்தியவர்கள். என்னுடைய வல்லமையை அவர்கள் உடையவர்கள். எதிர்காலத்து குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் காலத்தை அறிந்தவர்கள். அவர்கள் என்னுடைய மனதிலிருந்து தோன்றியவர்கள். இந்த அனைத்து சராச்சரங்க பிராணிகளும் அனைத்து உயிர்களும் இவரிடமிருந்தே தோன்றியதன சொல்கிறார். ஆனால் பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணமானவர். இவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் முற்றும் உணர்ந்தவர்கள் சொல்கிறார். அதனால் அந்த பிருகு வசிஷ்டர் முதலிய வித்யா சம்பிரதாயத்தை முதலில் அவர்கள் உபதேசித்தார்கள். மனு முதலியவர்கள் பிராணிகளை படைத்து அவர்கள் காப்பாற்றினார்கள் சொல்கிறார். யார்? ரிஷிகள் மகரிஷிகள். இவங்க எப்படி ரிஷிகள் ஆனார்கள் என்றால் அதில் முக்கியமான கருத்து, தமது எண்ணங்களை கருத்துக்களை இறைவனிடம் இருந்து சமர்ப்பித்து தவம் செய்து அதனால் அவங்கள் எதையும் ஆராயக்கூடிய விஷ்ணு வல்லமையை பெற்று அவர்கள் ஞானத்தை அடைந்தார்கள். ஆனால் இவ்வுலகில் உள்ள இந்த பிராணிகள் அனைத்தும் இந்த வித்யினால் அவரிடமிருந்து வித்யாஸ்தாபராக இருக்கின்றார். ஏன்? அவங்க இந்த மனிதலோகத்தில் படைக்கப்பட்டாலும் வேறு ஒன்றையும் நினைக்காமல் இறைவனையே நினைத்து ரிஷிகள் ஆனார்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா பார்த்துருக்கலாம். வால்மீகி முனிவர் தபம் செய்து இறைவனை உணர்ந்தார். வியாசர்
தபம் செய்து இறைவனுடைய உணர்ந்தார். அது இந்த இடத்துல புராணங்கள் இதிகாசங்களை ரிஷிகள் எழுதுகிறாங்க சொல்லலாம். மந்திர கர்த்தாரக இல்லை, மந்திர கிருஷ்டாகன்னு சொல்லலாம். மந்திரத்தை அவர்கள் படைக்கவில்லை, மந்திரத்தை தன்னுடைய சதசக்தியால் கண்டார்கள் சொல்வார்கள். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். இந்த ஸ்லோகம் இத்துடன் முடிந்தது. அடுத்த 7வது ஸ்லோகத்தை அடுத்த நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ் நமஸ்காரம். ஹரி ஓம்.